ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெல்நெட் கான்செப்ட். டெல்நெட்ன்றது என்னென்னா, எப்படி ஒரு கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் ரிமோட்டில் எடுத்து கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது, பட் த்ரூ கமெண்ட் மூலமாக தான். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் கிடையாது. உதாரணத்துக்கு ரிமோட் டெஸ்க்டாப், ரிமோட் அசிஸ்டன்ஸ் மாதிரி நீங்கள் கிராஃபிக்கல் யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி த்ரூ கமெண்ட்ஸ் மூலமாக தான். ஸோ எம்எஸ் தாஸ் கமெண்ட்ஸ் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே என்னோடய 2 மிஷின்ஸ் வச்சுருக்கேன் இந்த டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக. ஒரு மிஷினோட ஐபி 1.1.1.1, இன்னொன்று வந்து 1.1.1.2. 2 மிஷினுமே வந்து டெல்நெட்டோட கிளைண்ட் அண்ட் சர்வர் ஃபீச்சர் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். ப்ளஸ் 2 மிஷினுமே வந்து டெல்நெட் சர்வீஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ரன் பண்ணியிருக்கணும். ரன் பண்ணாமல் இதுக்கு நீங்கள் அவுட்புட் செக் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ சப்போஸ் ஒரு நீங்கள் அந்த ஐஏஎஸ் எஃப்டிபி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, ஐஏஎஸ் வந்து ஒரு மிஷினில் மட்டும் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணியிருந்தால் போதும், இன்னொரு மிஷினில் கான்ஃபிகர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பட் டெல்நெட்டுக்கு நீங்கள் எத்தனை மிஷினில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குற போனாலும் எல்லா மிஷினுமே வந்து டெல்நெட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் சர்வீஸ் வந்து ரன் பண்ணியிருக்கணும். பண்ணாமல் உங்களால் அவுட்புட் செக் பண்ண முடியாது. ஸோ எப்படி ஃபீச்சர் இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். ஸோ டெல்நெட் ஃபீச்சர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது கண்ட்ரோல் பேனல் போய்ட்டு அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம் போனீங்கன்னா இங்கே டர்ன் விண்டோஸ் ஃபீச்சர்ஸ் ஆன் ஆர் ஆஃப் இருக்கும். இங்கே போனீங்கன்னா டெல்நெட் கிளைண்ட் அண்ட் சர்வர்னு இருக்கும். இந்த ரெண்டுத்தையும் வந்து ஜஸ்ட் டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ செகண்ட் கண்டிஷன், உங்களோட சர்வீஸ் வந்து இந்த ரன் ஆகணும் டெல்நெட்டுக்கு. ஸோ சர்வீசஸ் ரன்னில் போய்ட்டு services.msc இந்த கமெண்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர் லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் என்னென்ன ரன் ஆகுதுன்றதை காமிக்கும். இதில் நான் டெல்நெட்டை வந்து சர்ச் பண்ணுறோம். இங்கே டெல்நெட்டுன்றதற்கு இங்கே வந்து சர்வீஸ் ஸ்டார்டடாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணப்போ டிசேபிள்டில் இருக்கும். நீங்கள் வந்து அதை ரன் பண்ணணும். ஜஸ்ட்டு அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆட்டோமேட்டிக்காக அப்படின்ற மோடு வச்சுட்டிங்கன்னா இங்கே ஸ்டார்ட்ன்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ண போதும். இப்போ இந்த மிஷினில் வந்து நான் டெல்நெட் இன்ஸ்டால் பண்ணி பக்காவாக வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த மிஷினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னொரு மிஷின் வேணும். ஸோ இன்னொரு விர்ச்சுவல் மிஷின் வந்து நான் இப்போ ரன் பண்ண போகிறேன். இதுதான் என்னோடய இன்னொரு விர்ச்சுவல் மிஷின். இப்போ இதுலேயும் வந்து டெல்நெட் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிருக்கா, சர்வீஸ் ஒழுங்காக ரன் ஆகிட்ருக்கான்றதை நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ டெல்நெட் கிளைண்ட் அண்ட் சர்வர் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி services.msc போனீங்கன்னா உங்களோட டெல்நெட் சர்வீஸ் வந்து ரன் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ரன் ஆகுது, ஸ்டார்ட்டு. ஓகே, ஸோ இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட் போங்க. ஸ்டார்ட்டில் போயிட்டு சிஎம்டின்னு கொடுத்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் வரும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மிஷினை வச்சுக்கிட்டு இந்த மிஷினை நான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன். உதாரணத்துக்கு இப்போ இந்த இடத்துல இருக்கிற கம்ப்யூட்டர்ஸோட ஃபைல்ஸ்லாம் நான் ஆக்சஸ் பண்ண போகிறேன். இதை என்னோடய சைட். ஓகே, இப்போ இன்னொரு விர்ச்சுவல் மிஷினுக்கு போய்ட்டு கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். இதோட கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்துட்டு டெல்நெட்டுன்ற கீவேர்டை கொடுங்க. ஃபஸ்ட்டு டெல்நெட் ஸ்பேஸ் டெஸ்டினேஷனோட ஐபி 1.1.1.1 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எஸ்ஆர்னோ கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். சம்டைம்ஸ் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரிஞ்சு தான் உங்களால் லாகின் பண்ண முடியும். இங்கே வந்து உங்களுக்கு அங்கே சி ட்ரைவில் இப்போ வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக பாயிண்ட் பண்ணியது சி ட்ரைவில் யூசர்ஸ் அட்மின், அதாவது இந்த யூசர்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளார அட்மின்ற ஃபோல்டர் வந்து பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு அது தேவையில்லை. சி ட்ரைவை பாயிண்ட் பண்ணணுன்னா சிடி ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சி ட்ரைவ் இப்போ பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ இங்கே இருந்துக்கிட்டு ஒரு ஃபோல்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது நான் காமிக்கிறேன். எம்டினா மேக் டைரக்டரி கொடுத்துட்டு தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண கமெண்ட் கொடுக்குறேன். ஓகே, இங்கே ஏற்கனவே ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட்டாக இருக்குது. ஸோ அதனால் இன்னொரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி சிடி கொடுக்கக்கூடாது, கமெண்ட் மாற்றி கொடுத்துட்டேன். எம்டிக்கு பதிலாக மேக் டைரக்டரி கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து க்ரியேட் ஆச்சு. இங்கே டெஸ்டிங்கிற ஃபோல்டர் ஒன்று வந்திருக்கு. இப்போ அந்த டெஸ்டிங்கிற ஃபோல்டருக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு தான் நான் சிடி ஸ்பேஸ் டெஸ்டிங் கொடுக்கணும். முன்னாடியே மாற்றி கொடுத்துட்டேன், சாரி. ஸோ இப்போ வந்து நான் சிடி ஸ்பேஸ் டெஸ்டிங் கொடுக்குறேன். இப்போ அதுக்குள்ளார எனக்கு பாயிண்ட் அவுட் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். காப்பி கான் கொடுத்துட்டு டெஸ்ட்டுன்ற ஃபைல் நேம் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். இதுக்குள்ளார this is
டெல்நெட் கான்செப்ட் இது வேணாலும் டைப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈவன் நீங்கள் ஏபிசிடிபி எது வேணாலும் டைப் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் யூசர் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபைல்ஸ் காப்பிடுன்னு வந்துடும். இப்போ செக் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டெஸ்டிங்கிற ஃபோல்டருக்கு மேலே நீங்கள் க்ரியேட் பண்ண டெஸ்ட்டுன்ற ஃபைல் இருக்குது. இதை நோட் பேடில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் என்ன டைப் பண்ணிங்களோ அதுதான் இங்கே ஸ்டோர் ஆகிருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட டெல்நெட் சர்வர் மூலமாக உங்களோட மிஷின்ஸ் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், சர்வீஸ் வந்து ரன் ஆகிருக்கணும், ஃபீச்சர்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கணும், 2 மிஷினாலுமே. ஸோ இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதோட லிங்க்கை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. பாய்.